ஹலோ மக்களே 589 சுக்கில பேர்லாம் போன விஷயம் என்ன பார்த்தா ஸ்மோக்கரும் லாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உடம்புல இருக்க ஹார்ட் தூக்கி வெளியே எடுத்துட்டான் லா. ஒரு பக்கம் கதையை முடிச்சுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபி அங்க இருந்து நடந்து வந்து டே லா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டஷிக்கு அட்டாக் பண்ண வாரா. ஆனா அதுக்குள்ள சாம்பிள்ஸ் சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டையும் மாத்தி விட்டுட்டான். ஸ்மோக்கர் உடம்புல டஷிக்கு உடம்புல ஸ்மோக்கரும் இருக்காங்க. ஆனா ஸ்மோக்கர் வேற லெவல உட்காந்துருக்கான். இந்த சிசினா என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். முன்னாடி பிஹெச்னா பங்கு கசான் இருந்துச்சு. இப்போ அதைத்தான் நம்ம தேடணும். அது மாதிரி என்னன்னா வேக பங்குக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். அவன் பேரு சீசர் க்ளோனு. அவனா கூட இங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி லா உள்ள வந்துட்டு சீசர்னு வர சொல்ல ஆரம்பிக்கிறான். சீசர் க்ளோனா அப்படிப்பட்ட பேரே கேள்விப்படலேன்னு சொல்லிட்டு ஜி5 குரூல எல்லாம் பேசுறாங்க. ஆனா இங்க ஸ்மோக்கர் உணவுல இருக்க டஷிக்கு ஒரு மாதிரி பயந்து உட்காந்துருக்கான். உங்களோட சில விஷயம் சொல்லணும் ஸ்மோக்கர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டஷிக்கு அங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு சில மெமரி வச்சு நான் சொல்றேன். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரீஜன் சைட்ல ஏகப்பட்ட குழந்தைகள் காணாம போனாங்க, திருடப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது திருடப்பட்டிருந்தாங்களான்னு சொல்லிட்டு ஜி5 உள்ளவங்க பேசுறாங்க. கேப்டன் என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க அவனுங்க. டஷிக்கு நீ என்ன பேசுற எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஸ்மோக்கர். இதை பத்தி நான் ஏன் கேள்விப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா ஸ்மோக்கர் உங்க ட்ரெஸ் நீங்க ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டஷிக்கு அங்க இருந்து. கேப்டன் உண்மையில நீங்க வேற லெவலா பேசுறீங்க, அப்படியே பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்டை நான் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படவே இல்லை. எனக்கே இது புதுசா தான் இருக்கு. ஆனா அந்த ஐலாண்ட்ல ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயத்தை நான் கேதர் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த இடத்துல அவ்வளவான விஷயம் நியூஸ் பேப்பர்ல எதுவுமே வரல. எல்லாமே ரூமர் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மிஸ்ஸிங் பர்சனும் அதுல கம்மியா தான் இருந்தாங்க. ஏன்னா உண்மையான விஷயத்தை யாருமே தெளிவா அந்த உலகத்துக்கு காட்டலன்னு சொல்லிட்டு இருக்க டஷிக்கு. ஆனா இங்க நடக்க பார்த்தா அதுக்கு எல்லாமே பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டஷிக்கு நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன், நீ என்னதான் சொல்ல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் அந்த முகிவரா குரூ கூட நம்ம பார்த்த குழந்தைங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இந்த கடத்தப்பட்ட குழந்தைங்க தான் இவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்ல வரியா? அது ஐலாண்டு இதுக்கு பக்கத்துலயான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் டஷிக்கிய பார்த்து ஸ்மோக்கர். நீ யோசிக்கிறத பார்த்தா இதுதான் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் ஸ்மோக்கர். இதுக்கு முன்னாடி இருந்த ஜி5 கிட்னாப் விஷயத்தை பத்தி மீடியாட்ட இருந்து மறைச்சிருந்திருக்காங்க, எதையும் வெளியே சொல்லாம இருந்திருக்காங்க. அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம குரூப்லயே ஏதோ ஒரு கிட்னாப்பர் இருக்கான், கல்பிரேட் இருக்கானான்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரை பார்த்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. எங்க குரூப்ல எல்லாம் யாரையும் டவுட் படாதீங்க, அப்பெல்லாம் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. நாங்க மெரைன்ல உள்ள ஆளு, எங்களை எப்படி நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. வாய முடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. டேய் உங்களை பார்த்து நான் சஸ்பெக்ட் பண்ற மாதிரி நீங்க ஆளே கிடையாடா. ஆனா நேவியை பார்த்து நான் தப்பா யோசிக்கல. ஆனா எனக்கு வேற எண்ணங்கள்லாம் வருது, அதை என்னை யோசிக்க விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். இந்த உலகத்துல எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்கடா. அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கூர்ந்துதான்டா பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே மேம் கேப்டன் சொல்லிட்டு கத்துறானுங்க. நான் தான் கேப்டன் சொல்றாங்க அவங்க. சரி உங்க அப்பியரன்ஸ் பார்த்து அப்படி பேசுறீங்களா மன்னிச்சிருன்னு சொல்றானுங்க அவனுங்க. இது என்னோட தியரி மட்டும்தான், எது உண்மை கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ போட்ட தியரி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அதா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம ஹார்ட்டையும் மாத்தி விட்டான், நம்ம பாடியும் மாத்தி விட்டான். லாட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்காம இந்த ஐலாண்டை விட்டும் போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸ்மோக்கர். டேய் நம்ம ஷிப்பை நோக்கி போங்க, அங்க இருக்க விஷயத்தை ரிப்போர்ட்டை திருப்பி கொடுக்கடான்னு சொல்றான். என்ன நீங்க பேசுறீங்க, நம்ம ஷிப்பை தான் 2 துண்டா வெட்டிட்டானு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. டேய் வேற எதுவும் ஷிப் இல்லையா, அதை போய் திருடிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு கத்துறான். என்னது திருடணுமான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இதான் அவங்க பிளானா, நீங்களே வில்லனா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. டேய் என் பாடியும் ஹார்ட் எனக்கு தேவைப்படுது, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போறேன், வேற எங்கேயும் போக போறதுன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சீசரை தான் காட்டுறாங்க. எனக்கு கடைசியா பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, அவங்க எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முகிவரா ஜி5 ஃபயர்ஃபாக்ஸ் கினிமோனு எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு சொல்றான். ஃபயர்ஃபாக்ஸ் கினிமோனு சொல்லிட்டு இன்னொரு ஆள் வேற இருக்காங்க. எவ்வளவு பேரை கேப்சர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்கடா, எல்லாரும் கதையை இங்கே வச்சே முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இருக்கான் சீசர். அது மாதிரி கொல்ல கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம கேஸை யூஸ் பண்ணி அவங்க கதையை முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா அந்த லாவ் எங்கடான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அது மாதிரி இந்த முகிவரை பரட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க, ஏன்னா 400 மில்லியன் பெரி பவுண்டின்னு சொல்லிட்டு இருக்கான் சீசர். ஆனா அதுக்கப்புறம் எல்லாருமே 120 77 அவ்வளவுதான் இருக்கானுங்க, கவலைப்படாதீங்க. மொத்த குரூமே 800 மில்லியன் பெரி பவுண்டில தான் இருக்கானுங்க. 2 வருஷம் காணாம போயிருக்காங்க, ஆனா அவங்க பவுண்டி இன்க்ரீஸே ஆகல. ஆனா இருந்தாலும் நம்ம இவங்கள்ட்ட கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்றான் மோனட். ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறதுல அந்த அலிகேட்டர் ஆளுகள்லாம் அங்கிருந்து ஓடி வராங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு. டேய் வெளியே தான் குளிர்னு தெரியுதுலடா, அவங்க கோட்டை கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. பாஸ் எங்க பிரவுன் பீரியட் ஹெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க சார், அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வந்தவன். டேய் பிரவுன் பீரியட் பத்திலாம் கவலைப்படாதீங்கடா, அவனை காப்பாத்தி கூட்டு வர வேண்டியது என்னோட வேலை, நீங்களாம் நல்ல லக்கியான ஆளுகடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. உன்னோட பாடி நல்லா வாமாவும் ஹீல் பண்ணணும், உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காம. மத்தவங்களே நீங்க காப்பாத்துங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. முதல்ல உன்னையே காப்பாத்துவோண்டான்னு சொல்றான். ரொம்ப நன்றி மாஸ்டர்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஏதோ புது பிளான் போட்டுறானுங்க. உசப்போம் பிளான் உண்மையிலே வேற லெவலா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் தலையிலையும் ஒண்ணு மாட்டி வச்சிருக்காங்க. டேய் உங்களை பார்த்தா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுடா, உங்க தலைமையில எந்த பொம்மை இருக்கோ அதுதான் நீங்கன்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு தெரியணும், அதுக்காண்டி தான் அப்படி பண்ணிருக்கோன்னு சொல்றானுங்க. உன்னோட பேர் பிரவுன் பீரியட் தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. பார்த்தா அவனை கெட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கு அப்படிதான்டா என்னை பத்தி தெரியும்னு சொல்றான்.
பார்த்தா அந்த பசங்கள்லாம் அவனை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரிடா லூஃபி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பிளானை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் சோரோ. நீ என்ன பண்ணாலும் கூடிய சீக்கிரத்தில் உங்க உயிர் போக போகுதுடா, சீக்கிரம் வர போறான், எங்களை காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ரௌன் பியர். உங்க ஜென்ரேஷன்ல உள்ள எல்லாத்தையும் எனக்கு வெறுக்க தாண்டா தோணும், ஆனா அப்படி கிடையாதுன்னு சொல்றானுங்க. என்ன ஜென்ரேஷன் சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டேய், நீங்க வந்த புது ஆளுகள்லாம் 100 மில்லியன் பெரி பவுண்டில இருக்கீங்கடா, ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. உங்களை என் மக்கள் எப்படி கூப்பிடுதாங்க தெரியுமா, ஒஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு கூப்பிடுதாங்கடா. உங்கள்கிட்ட இருந்தாண்டா முதல்ல எங்களை காப்பாத்திக்கணும்னு சொல்றாங்க. ஒயிட் பிரெட் செத்ததுக்கு அப்புறம் அந்த உலகத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்குடா. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாக் பியர்டு, கிட்டு, லார்ட் டான்கின்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனையா தான் இங்க இருக்குன்னு சொல்றான். அது மாதிரி என்னோட குரூ உடஞ்சதுக்கு மெயின் காரணமே பாசில் ஹேக்கின்ஸ் தாண்டா அப்படின்னு சொல்றான். அவன் யாருன்னா அந்த மேஜிக் பண்ணுவான்ல, அவன் தான் அவன். என்னோட கால்லாம் என்னை விட்டு போயிருச்சுடா, ஆனா ஒரு வழியா அந்த பங்கு கசாடுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாத்தையும் நாங்க மேனேஜ் பண்ணோம், நாங்க உயிரோடும் இப்ப இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஐலண்ட் மூலம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட உயிரை காப்பாற்றப்பட்ட இடண்டா இதுன்னு சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒரு காலகட்டத்தில் இது ஒரு ஃபாரஸ்டா தான் இருந்திருக்கு. டாக்டர் வேக பங்கு தான் அந்த ஐலண்ட் முதல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏகப்பட்ட வெப்பனு, ஏகப்பட்ட மெடிசன்லாம் இங்க இருந்தா கண்டுபிடிச்சாருன்னு சொல்றான். வேக பங்கு இதுக்காண்டி ஏகப்பட்ட பிரிசனர்லாம் தேவைப்பட்டாங்க. அவங்களை ஜெயில இருந்து தூக்கிட்டு வந்து இங்க வச்சு தாண்டா எல்லா டெஸ்ட்டையும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பரிசோதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அப்பந்தாண்டா அந்த லேபை வெடிச்சு செதறிச்சுன்னு சொல்றாங்க. வெடிச்சு செதறி வல்குனோ மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த கதையை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. மொத்தம் 3 லேப்ல 2 லேப் வெடிச்சு செதறிடுச்சுடா. அப்ப ஏகப்பட்ட கேஸ்ல இந்த இடத்த விட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். பார்த்த அந்த உறைஞ்ச பொருள்கள்லாம் அங்கதான் இருக்கு. இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இங்க நடந்திருக்கவடா செய்து, அதான் இங்க ஃபுல்லா உடஞ்சு கிடக்கான்னு சொல்லிட்டு உசப் பாக்குறான். அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏகப்பட்ட பாய்சன் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. கிரியேட் பண்ண அடுத்த செகண்ட் நேச்சுரலான இருந்த லைஃப் எல்லாமே சாக ஆரம்பிச்சிருச்சுடா. இங்க எதுவுமே இல்லாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த கவர்மெண்ட் இங்க யாரெல்லாம் பிரிசனர் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கைவிட்டுட்டு இங்கே இருந்து போயிட்டாங்கடா. அதனால தான்டா இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 2 லேப் அழிஞ்சனால இப்ப 3வது லேப் மட்டும் தான்டா இங்க இருக்கு. அதை தாண்டா இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் ப்ரௌன் பியர்டு. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு அங்க போனாங்களோ அவங்க எல்லாமே பேரலைஸ் ஆகி உறைஞ்சு போய் இங்கேயே பாதி பேர் இறந்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான்டா எங்க மாஸ்டர் இந்த ஐலாண்டுக்கு வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இடத்துல உள்ளதையும் கிளீன் பண்ணாரு. இந்த ஐலாண்ட்ல ஒரு பாய்சன் கூட இல்லாம ஆக்கிட்டாருடா. இங்க இருக்க பிரிசனர்லாம் நடக்க முடியாம இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் நடக்க வச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் உண்மையில் நீங்க வேற லெவல் சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறானுங்க. அது மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான்டா இந்த ஐலாண்டுக்கு நானும் வந்தேன். இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். எனக்கு கால் கிடையாது, கஷ்டப்பட்டு தான்டா இங்க தவண்டு வந்தேன். பாய்சன் கேஸ்ல என்னால பிரீத்துக்கு பண்ண கூட முடியல. ஆனா என் கதை முடிஞ்சிருன்னு நினைச்சேன். அந்த சமயத்துல தான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரிசனர் எல்லாம் பார்த்தேன். ஒருத்தர் மிதந்து அங்க இருந்து வந்தாருடா. அவர் தான்டா என்னோட உயிர் காப்பாத்தினவர். அவரோட மென்மையான மனசுக்கு அளவே கிடையாதுன்னு சொல்றாங்க. என்னோட புதகொலி வாழ்க்கையில இருந்து என்னை காப்பாத்தினார்டான்னு சொல்றாங்க. மாஸ்டர்னு சொல்லிட்டு கொண்டாடுறானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரஃபலகர்லாம் வார்லாடாவும் சூஸ் பண்ணப்பட்டான். நியூ மெம்பராவும் மாறினான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டியை யூஸ் பண்ணி கால் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே காலை கொடுத்தான்டா. அவனோட பவரை வச்சு தாண்டா நாங்க எல்லாருமே இப்ப காலோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றான். நாங்க இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரஃபலகர் உண்மையிலே நல்லவன் தான்டா, எனக்கு அவனை பத்தி தெரியும்னு சொல்றாங்க. வேக பங்கு இந்த மாதிரி செய்தாரு, மோசமானவரா இருப்பாரு போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. பேர்டு உமன் எல்லாத்துக்கும் இவர் தான் வாழ்க்கையை கொடுத்தானா. அது மாதிரி ஒரு டிராகனை பார்த்தோம், அது என்னன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு ஆர்டிபிஷியலான கிரியேட் பண்ண அது ஒரு வேக பங்கோட, அது அவர் வளர்த்தது தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது இங்குள்ள என்விரான்மெண்ட் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுடா. பார்த்தா லூஃபி இங்க தூங்கிடவே செஞ்சுட்டான். கவலைப்படாதீங்கடா, அதை நாங்க சாப்பிட்டுட்டோன்னு சொல்றான் சோரோ. பங்கு காசர்ல எங்க மாஸ்டர் மட்டும் தான்டா இருக்கும், அதனால தான்டா உங்க யாருமே நாங்க உள்ள விடக்கூடாதுன்னு நினைச்சோம். அவரோட மென்மையான மனசுக்கு அளவே கிடையாதுடா அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க என்னன்னு பார்த்தா பிராங்கி சோப்பர்லாம் அழுதுகிட்டு இருக்கானுங்க. உங்களாலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சீசர் தான் காட்டுறாங்க. மாஸ்டர் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, எனக்கு மெடிசன் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தகவல் சொன்னோம்ல அவனை தான் காட்டுறாங்க. அதை பார்த்தா அந்த மாஸ்டர் தான் சீசர் நக்கலா சிரிக்கான். நீ எப்படிடா ஃபீல் பண்ற, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறான். உனக்கு என்னெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு கேட்கறான். மாஸ்டர் என் தலையை பிச்சுக்கிடும் போல இருக்கு, என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு G5 உள்ளவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேக பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அப்ப யார் தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த எக்ஸ்ப்ளோனேஷன் ஆனதுக்கு யார் காரணம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வெடிக்க வச்சது சீசர் க்ளோன் தான் சொல்றாங்க. சீசர் க்ளோன் சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. சயின்ஸ் டிவிஷன்ல நல்ல மூளை உள்ளவனா 2வது உள்ளவன் அவன் தான்டா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட மனித தன்மையில அந்த அளவுக்கு கிடையாடா, அவன் கொஞ்சம் மோசமானவன் சொல்றாங்க. பார்த்தா மாஸ்டர் ஒன்னும் நல்லவன் கிடையாது, அவன் வந்தவனே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். உனக்கு மூளைலாம் குழம்பு தான் சொல்லிட்டு ஒண்ணு கேட்கறான். மாஸ்டர் என் கண்மடி ஒரு பாம்பு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாட பாம்பு வந்துருச்சா, இன்னும் நிறைய வரும்னு சொல்றான். சடனா ஒரு பட்டன் அமுக்குறான், பார்த்தா புகையா பறக்குது. ஆனா இங்க நடந்த தப்புக்கெல்லாம் வேகா பங்கு எல்லா பொறுப்பே ஏத்துக்கிட்டாருடா. அதுக்கப்புறம் இங்க எதுவுமே கிரியேட் பண்ணல, இதை மறைக்கிறதுக்கு இந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி சீசர் கொண்டு நாங்க லாக் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஆனா அந்த பவரை யூஸ் பண்ணி பிரிசன்ல இருந்து டிரான்ஸ்பாண்டர் ஸ்வீப்பை வச்சு தப்பிச்சு போய்கிட்டே இருந்தான்டா. அதனாலதான் அவனை எங்களை தேடவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இருக்கிறதுல ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. நான் திரும்பி ட்ரை பண்ண போறேன்னு சொல்றான். அனதர் ஃபெயிலியரான்னு சொல்லிட்டு மோனட் கேட்கறா.
என்னன்னு பார்த்தா அவன் வந்து ஃபார்மர் சயின்டிஸ்டா இருந்திருக்கான். மாஸ்டர் சீசர் க்ளோனு. அவனோட பவுண்டி 300 மில்லியன் பெரி பவுண்டியா இருக்கு. என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னைக்குமே தோத்ததே கிடையாது. அது இன்னும் டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு சொல்றான். என்னோட வெப்பனை யூஸ் பண்ணி இந்த ஐலண்டே அழிச்சு காமிச்ச பாத்தியா, அதான் என்னோட டெக்னிக்னு சொல்றான். இந்த உலகத்தை யார கொல்லனாலும் ஏன்ட்ட சொன்னா போதும், அசால்ட்டா கொண்டுருவேன். ஏன்னா என்கிட்ட பாய்சன் அவ்வளவுகான இருக்குன்னு சொல்றான். அந்த உலகத்துல நம்பர் 1 சயின்டிஸ்ட் நான் தான் சொல்லிட்டு சீசர் க்ளோன் சுத்திக்கிட்டு வரான். சுத்திட்டு வந்துட்டு நக்கலா வேற சிரிக்கான். அதோட முடியுது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you bye.